சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது ஸ்டாலின் தலையில் மிகுந்த இடி. இதனால் உதயநிதி ஸ்டாலின் ரொம்பவே கலக்கத்தில் இருக்காராம். அதாவது உங்களுடன் ஸ்டாலின் முகாம் என்பது திமுக செய்யும் அரசியல் ஸ்டண்ட், மக்களுக்கு கொடுக்கும் அல்வா எனவும் அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை என சொல்லிவிட்டு ஏற்கனவே நிராகரிக்கப்பட்ட பெண்களுக்கு தற்போது எப்படி உதவித்தொகை வழங்க முடியும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு சொல்லியிருக்காரு. அதாவது மதுரை மாவட்டத்தின் வளர்ச்சி பணிகள் குறித்து கோரிக்கைகள் அடங்கிய மனுவை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமாரிடம் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த செல்லூர் ராஜு சொல்லையில், மழைக்காலம் ஆரம்பமாக உள்ள நிலையில் 16 நீர்நிலை பகுதிகளில் தூர் வாராமல் இருக்குது. எப்போது வைகை ஆற்றில் தண்ணீர் வந்தாலும் மாரியம்மன் தெப்பக்குளத்தில் தண்ணீர் வந்து சேரும். மதுரை மாநகரில் உயர்மட்டம் மேம்பாலம் கட்டுவதால் பனையூர் கால்வாய் தண்ணீர் செல்லும் பாதை உடைக்கப்பட்டது. ஆசியாவிலே ஒரு சில தெப்பக்குளம் தான் மாரியம்மன் தெப்பக்குளம் போன்று உள்ளது. முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டம் 1296 கோடியில் உருவாக்கப்பட்ட இந்த திட்டம் முடித்திருக்க வேண்டும். ஆனால் முடியவில்லை. தரமற்ற சாலைகள் அமைக்கப்பட்டு வருது. 88 மேல்நிலை தொட்டி மூலமாக தண்ணீர் ஏற்பட்டு அதன் மூலமாக சோதனை ஓட்டம் செய்வதால் அந்த திட்டம் முழுமையாகும். என்னுடைய வீட்டிற்கு இப்போது தான் பைப்லைன் போடப்பட்டிருக்கு. அதுவும் பல இடங்களில் சரியாக செய்யவில்லை. வைகை அசுத்தமான ஓடையாக காணப்படுது. குப்பையும் கொட்டப்படுது. இதை தடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்திருக்கேன். வைகை ஆற்றில் ஆகாய தாமரை நிறைந்திருக்கு. சித்திரை திருவிழாவின் போது மட்டும் அகற்றப்படுது. வைகை ஆற்றில் முழுக்க முழுக்க கழிவுநீர் கலக்கப்படுது. வைகையின் மீது மீண்டும் புனித நீராக மாற்றப்பட வேண்டும். இதற்காக இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சொல்லியிருக்காரு. மேலும் 200 திருமண மண்டபங்களுக்கு வீட்டு வரி போடப்பட்டிருக்கு. 19 பேரை கைது செய்யப்பட்டிருக்காங்க. மாநகராட்சி வரி ஊழல் குறித்து தற்போதைய ஆணையர் சித்ரா விஜயன் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு பாராட்ட தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது பொதுமக்களிடம் வாங்கிய மனுக்கள் என்ன ஆனது? ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுக்கு பிறகு 45 நாட்களுக்குள் மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என மனுக்களை வாங்கிட்டு வராரு. தேர்தல் நெருங்கும் நிலையில் கலைஞர் உரிமை தொகை விண்ணப்பம் கொடுத்து மனுக்கள் நிராகரிக்கப்பட்ட பெண்களை மீண்டும் விண்ணப்பம் கொடுக்க சொல்லி இருக்காரு. ஏற்கனவே நிராகரிக்கப்பட்ட பெண்களுக்கு தற்போது எப்படி உதவித்தொகை வழங்க முடியும்? உங்களுடன் ஸ்டாலின் முகாம் என்பது திமுகவின் அரசியல் ஸ்டண்ட், மக்களுக்கு கொடுக்கும் அல்வா என அவர் சொல்லியிருக்காரு. இதன் மூலமாக ஸ்டாலின் ரொம்பவே கலக்கத்தில் இருக்கார். இதனால தான் ஸ்டாலின் அவர்களுக்கு லேசாக மயக்கம் வந்ததாகவும், இந்த மாதிரி பல விஷயங்கள் ஸ்டாலின் காதுபடவே பேசப்படுறதுனால அவருக்கு மன அழுத்தம் ரொம்பவே அதிகமானதுனால தான் இதயத்தில் பிரச்சனை வந்தது எனவும் சொல்லப்படுது. மேலும் ஸ்டாலின் அவர்கள் இதையெல்லாம் பொறுத்து கொண்டு இருப்பாரா? அவர் தலையில் இடி விழுந்த மாதிரி இப்போ இது ஆகி போயிடுச்சு. மேலும் இது என்ன ஆக போகுது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.